தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உயிரோடு இருக்க நீர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் என்னோடும் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலும் நான் தேவனுடன் என்னுடைய இருதயத்திலே வைத்த அந்த காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் என்னுடைய தெய்வாவியானவரின் படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எரேமியாவின் நாட்கள் அதிகமாய் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் என்னை பல வருஷமாய் என்னுடைய இருதயத்தை நெருங்கி கொண்டிருந்தார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதே போலதான் எரேமியாவின் நாட்களிலே எரேமியாவிலே இருந்தும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாட்களிலே பேச விரும்புகின்றேன். ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், என் ஜனமே என்னிடத்தில் திரும்பு, அப்பொழுது தேவன் உனக்கு இறங்குவார் என்று சொல்லி. தேவன் மன்னிக்கிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் ஐஸ்வர்யம். அவர் அவ்வளவா எங்களுக்கு இறங்குகின்றவராயிருக்கின்றார். அதனாலே தான் அவர் எங்களை சிலுவையிலே தனக்காக ஒப்பு கொடுத்து எங்கள் பாவங்களை மன்னித்தார். அவர் எங்களை பாவங்களை மன்னிக்கும்படியாய் தேவனாகிய கடவுள் பூமிக்கு வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்ப ஒரு மனுஷன் தன்னைத்தானே ஒருவனுக்காக ஒப்பு கொடுப்பது என்பது நாங்கள் சில வேளைகளில் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு கடவுளை, சர்வ வல்லமை உள்ளவர், எங்களிலே அன்பு கூர்ந்து எங்களுக்காக தன்னுடைய அந்த மகிமையை விட்டு இறங்கி வந்து மனித சாயலாய் சிலுவை சுமந்த அன்பிலும் மேலான அன்பு இந்த பூமியில் இல்லை. அந்த அன்புதான் எங்களை மன்னிக்கின்றது. ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றார்? எப்ப கர்த்தரால் மன்னிக்க முடியும்? தேவன் எப்படி மன்னிக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய ஜனமே என்னிடத்திலே திரும்பு, உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீ என்னிடத்திலே திரும்பு, அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்தவர்கள் அநேகமாய் நாங்கள் பாவிக்கின்ற வசனம் எப்படி என்று சொன்னால், மனுஷனுக்கு பலவீனம் உண்டு, பலவீனம் உண்டு, பலவீனம் உண்டு என்று சொல்லி. எஸ், மனுஷனுக்கு பலவீனம் உண்டு. அதனாலே தான் கர்த்தர் பாவத்தை மன்னித்து பலனுள்ள தூய ஆவியானவரை கொடுத்தார். மனுஷனுக்கு பலன் இல்லாதபடியினாலே தான் பரிசுத்த ஆவியாகிய பலன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இந்த சரீரத்துக்கு உணவு அவசியமோ, சாப்பிடும்போது பலன் பெறுகிறதோ, அல்லது இந்த சரீரத்துக்கு பலத்தை கொடுக்கத்தக்கதான தேவையை நிறைவேற்றும்படி என்னென்னலாம் சரீரத்துக்கு கொடுக்கின்றோமோ, அதே போலதான் எங்களுக்குள்ளே தெய்வ ஆவியானவர் இருக்கின்றார். எங்களுக்குள்ளே ஆத்துமா இருக்கின்றது, அந்த சரீரம் இருக்கின்றது. ஆவி ஆத்ம சரீரம் பலனடைந்து இருக்கும்படி தேவ ஆவியானவராலே, எங்களுக்கு தேவ ஆவியானவராலே ஆவி பலனடைந்து, ஆத்மா பலனடைந்து, சரீரம் பலனடைந்து விழுந்தவர்களை நோக்கி எழுந்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழி தப்பி போகிறவர்கள் இல்லையோ, ஆனாலும் அவர்கள் திரும்பி வருகிறார்களே. ஆனால் என்னுடைய ஜனங்கள் வழி தப்பி போகிறார்கள், ஆனால் திரும்பி வருகிறார்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வேதனை அடைகிறதை நாங்கள் எரேமியாவிலே பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி வேதனை அடைகிறார் பாருங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு வழி தப்பி போட்டால், பாதை மாறி போயினால் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். ஆனால் என்னுடைய ஜனங்கள் வழி தப்பி போனவர்கள், ஆனால் அவர்கள் திரும்பி அவர்கள் வருகிறதற்கு அவர்கள் விருப்பமில்லாதவர்களாய் இருக்கின்றார்கள் என்று சொல்லி, அப்படி மனம் தப்பி விருப்பமில்லாதவர்களைத்தான் தேவன் வெறுக்கின்றவராய் இருக்கின்றார். தேவன் வெறுக்கின்றவர் என்று சொல்லதை பார்க்கிலும் அவர்கள் தாங்களே தங்களுக்கு மேல தண்டனையை வருவிக்க பண்ணுகிறவர்களாய் இருக்கின்றார்கள். தேவன் மன்னித்து இறங்கி அவர்களை விடுவித்து, மன்னித்து விடுவித்து மனம் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கும் போது வந்தவர்கள் மனம் திரும்பி வரும்போது
தேவன் கொடுத்த அந்த விடுதலைக்குள்ளே, அந்த ரட்சிப்புக்குள்ளே, அந்த மன்னிப்புக்குள்ளே நிலை நிற்கிறார்கள். அப்படி இருந்தும் வழிதவறி போனவர்கள் திரும்பி வர மனதில்லாது இருந்தால் அல்லது திரும்பி வராது விட்டால் அந்த தேவனுடைய இந்த இரக்கத்துக்குள்ளே, அந்த கிருபைக்குள்ளே, அந்த மன்னிப்புக்குள்ளே அவர்கள் வந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் தண்டனையை பெற்றுக்கொள்கின்றார்கள். நான் வாசிக்கின்றேன். எரேமியா 8வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகின்றது, நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? ஒருவன் கீழே விழுந்துட்டா அல்லது தடைக்கு விழுந்துட்டா அவன் எழும்பி நிற்பான் தானே? எழுப்புறது இல்லையோ? எழும்புகிறான் தானே? எழும்புகிறார்கள் தானே? ஆனால் வழி தப்பி போகிறவர்கள் திரும்புகிறது இல்லையோ? ஒரு வழி தவறி போனவர்கள் சரியான வழியிலே அவர்கள் திரும்பி வருகிறது இல்லையோ? ஆனாலும் 5வது வசனம் சொல்லுகிறது, எருசலேம் ஆகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு திரும்ப மாட்டோம் என்கின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரெல்லாம், ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடி வேண்டினார்கள் என்றால், ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் துரத்தப்பட்டார்கள் என்றால், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை புறஜாதியர்களுடைய ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள் என்றால், ஏன் அவர்களை மரணம் பிடித்ததென்று சொன்னால், அவர்களுக்கு தேவன் திரும்பி வர சொல்லும் போது கூட்டி சேர்க்க மனதாயிருந்தும் அவர்களுக்கு தேவனிடத்தில் வர விருப்பமில்லை. ஏனென்றால் தேவன் சொல்லுகின்ற கட்டளைகளை பார்க்கிலும் அவர்கள் செய்கின்ற காரியம் அவர்களுக்கு பிரியமாய் இருந்தது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவை பார்த்தும் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், துரோகிகள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் நான் உங்களை அவ்வளவாய் நேசித்து நான் உங்களுக்கு அவ்வளவாய் காரியங்களை செய்கின்றேன், ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு தூரம் போகிறீர்கள் என்று சொல்லி. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவரும் சொல்லுவார், நான் உங்களுக்காக சிலுவை சுமந்தேன், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தேன், நான் உங்களை மீட்டு கொண்டேன், என்னுடைய இரத்தத்தினாலே உங்களை நான் மீட்டு கொண்டேன், ஆனாலும் உங்களுக்கு என்னிடத்திலே வர மனதில்லாது இருக்கிறவர்களை நோக்கி அவர் சொல்லுவார், உங்களுக்கு என்னிடத்திலே வர மனதில்லாமல் போனது எப்படி என்று சொல்லி. அப்ப ஏனென்று சொன்னால் அவர்கள் பொல்லாப்பை விரும்பினார்கள். இஸ்ரவேலையும் யூதாவையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பொல்லாப்பை விரும்புகிறது என்ன என்று சொல்லி. சிலர் சொல்லுவார்கள், அது இஸ்ரவேலர்கள் பொல்லாப்பு செய்தது கர்த்தருக்கு பிரியாமல் இல்லாமல் போனது காரணம் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி. நாங்கள் சாமுவேல் அழகாய் சொல்லுவார், ராஜா சவுலுக்கு இரண்டகம் பண்ணுவதும் பில்லி சூனியம் பண்ணுவதும் விக்கிர ஆராதனைக்கு சமனாய் இருக்கிறது என்று சொல்லி. நாங்கள் நினைக்கிறோம் விக்கிர ஆராதனை என்றது சரிய சிலை வழிபாடு செய்வது தான் என்று சொல்லி. சிலை வழிபாடு செய்வது விக்கிர ஆராதனை. அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு முரட்டாட்டம் பண்ணுவதும், கர்த்தருடைய வார்த்தையை இரண்டகம் பண்ணுவதும், அல்லது கர்த்தருடைய காரியங்களை விரோதமாய் நாங்கள் நினைப்பதும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமனாய் இருக்கிறது. இதை பைபிள் சொல்லுகின்றது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமையும் அதிகாரமுமாயுள்ளது. அது எப்படி சொல்லுகின்றதோ அது அப்படியே செய்யுமாய் காணப்படுகின்றது. அப்ப 4வது வசனத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், ஒருவன் விழுந்து போகிறது இல்லையோ, விழுந்து போனவன் எழும்பி நிற்கிறது இல்லையோ, ஒருவன் வழி தப்பி போகிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் திரும்பி அந்த வழியை தேடி அவன் சரியான பாதையில் வருகிறது இல்லையோ, அல்லது அவன் அந்த வழியை கண்டு பிடித்து அவன் போகிறது இல்லையோ. ஆனால் என்னுடைய ஜனங்கள் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை விரும்பி கபடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறான். கபடத்தை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பற்றி பிடித்திருக்கிறார்கள். எண்ணத்தை, எண்ணெய் அல்ல, கபடத்தை. கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். திரும்ப மாட்டோம் என்கின்றார்கள். அவர்களுக்கு இருதயம் தேவன் பக்கமாய் திரும்ப விருப்பம் இல்லை. அதுதான் வடிவா சொல்லுகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லுகிறதுனா, அவர்கள் பொய்யை விரும்பி, அதாவது வஞ்சிக்கப்பட்டதினால்
பொய்யை விரும்பினபடியினால், தங்களுடைய வழிகளிலே நடக்க விருப்பமாய் இருக்கிறபடியினால், தேவனுடைய வழியை அறியவும் அவர்களுக்கு விருப்பமில்லை. தேவனுடைய வழியிலே நடக்கவும் நிற்கவும் அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி, இது ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் என்று தேவனுக்கு முன்பாக. அப்ப தேவனுடைய பிள்ளையாகிய நான், தேவனுடைய பிள்ளையாகிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது, நாங்கள் விழுந்தவர்களாக இருந்தால் எழும்ப வேண்டும். நாங்கள் விழவில்லை என்று சொன்னால் விழாதபடிக்கு நடக்க வேண்டும். வழி தப்பி போனோமானால் சரியான வழியை கண்டுபிடித்து வர வேண்டும். வழி தப்பி போகலை என்று சொன்னால் நாம் வழி தப்பி போகாதபடிக்கு எப்பொழுதும் தேவனிடத்திலே ஞானத்தையும் விவேகத்தையும் புத்தியையும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தையும் கேட்டு தேவனுடைய வழிகளை அறிந்து அந்த வழிகளிலே ஒருவன் நடக்க வேண்டும். அப்பொழுது அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க அவன் பாத்திரனாய் காணப்படுவான். அதோடு கூட அந்த இருதயம் அவனை நிரப்புமானால் தேவன் அவனை புடமிடவும் மூடி பாதுகாக்கவும் போதுமானவராக இருக்கின்றார். மனிதனுக்கு பலவீனம் உண்டு, ஆனால் அவன் எதை விரும்புகிறான் என்பதை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகின்ற கர்த்தர் அதன்படி அவனுக்கு கிரியை செய்ய வல்லமையுள்ளவரும் போதுமானவராக இருக்கின்றார். ஆண்டவரே, எனக்கு முன்பாக ஒரு காரியம் இருக்கிறது, அது இச்சைக்குரியது, பெருமைக்குரியது, புகழுக்குரியது. ஆனால் நான் அதை உம்முடைய நாமத்தினாலே வெறுக்கிறேன், எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதை நான் இச்சிக்காதபடிக்கு தேவன் எனக்கு பாதுகாக்க பலன் கொடுக்க போதுமானவராக இருக்கின்றார். அல்லது நான் அதை இச்சித்து எடுக்க என்னுடைய இருதயம் ஏற்பட்டால் தேவன் எப்படித்தான் தடுக்க முற்பட்டாலும் இச்சித்தபடியினால் அந்த இருதயம் அதை எடுக்க நினைக்கும், பொல்லாங்கனம் நிரப்பிடுவான். அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் பிறக்கின்றவனாய் இருந்தால் அல்லது பிறந்தவனாய் இருந்தால் அவன் நாட வேண்டியது, தேட வேண்டியது முதல் தேவனுடைய வழியை மனம் திரும்பி பொல்லாப்பை விட்டு தேவனுக்கு உகந்தவைகளையும் தேவனுக்கு பிரியமானவைகளையும் தேவன் விரும்புகிறவைகளையும் நாடி செயல்பட வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. இந்த சிலபோல் இந்த ஜீவனை வெறுக்க வேண்டும், சிலபோல் எங்களுக்கு உள்ளவைகளை வெறுக்க வேண்டும், நாங்கள் விரும்புகின்றவைகளை வெறுத்து அவைகளுக்கு போக வேண்டிய காரியம் காணப்படுகின்றது. ஏனென்றால் 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. நாங்கள் பேசுகிறதை தேவன் கேட்கின்றார். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் என்றால் உண்மை, நீதியாய் அவர்கள் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற ஒருவரும் இல்லை. செய்கின்ற சவறு நிமித்தம் அல்லது செய்கின்ற பிழையின் நிமித்தம் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற ஒருவனும் இல்லை. அது யுத்தத்துக்குள்ளே ஓடி போகின்ற குதிரைகளைப் போல கண்ட பாட்டுக்கு தாறு மாறா எங்கெல்லாம் கால் வைக்கலுமோ அல்லது எங்கெல்லாம் இடம் கிடக்கோ அந்த மாதிரி தான் குதிரை யுத்தத்தில் ஓடுற குதிரைகளோடும். இப்போ யுத்தத்திலே குதிரை இல்லை, அந்த காலத்திலே யுத்தத்துக்கு குதிரைகள் போகும்போது பல ஆயிரம் குதிரைகள் போகும். அப்போ குதிரைகள் எதிரிகளோடு ஆப்போசிட்டாகி வரும்போது ஒவ்வொரு குதிரை பாயறதுக்கு இடம் இருக்காது, தடக்கப்படும், விழும், எழும்பும் அல்லது இடர்ந்து போகும், மடிந்து போகும், அவனமாய் காணப்படுகிறது. அப்ப அவர் சொல்லுகின்றார், ஏன் இப்படி காணப்படுகிறது என்று சொன்னால் அந்த குதிரைகளைப் போல அவர்கள் யதார்த்தம் உண்மையாய் பேசல. எனக்கு முன்பாக அவர்கள் பேசுகிறது உண்மையாய் காணப்படல. ஒரு தேவனுடைய பிள்ளை பேசுகிற பேச்சிலே இஸ் பி ஆனஸ்ட், உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் ஒரு காரியத்தை தவறு நினை செய்து விட்டானால் அல்லது ஒரு தவறு இழைத்து விட்டானால் அல்லது தன் சகோதரனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை அவன் செய்து விட்டானால் அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவன் அதாவது தன்னுடைய தீயை குறித்து மனஸ்தாபப்படுகிறவரும் இல்லை. எங்களுக்கு தெரியும், தாவீது ஒரு கொலை செய்தார், அதன் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டார். தேவன் அவரை பின்பு மன்னித்தார். அதற்கு முதல் நாங்கள் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11:6 சொல்லுகிறது, சாலமோன்
தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் தன் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். ஸோ கிளியலி பைபிள் சொல்லுகிறது எப்படி என்றால், சாலமோன் என்ன செய்கிறான் என்றால், தன் தகப்பனாகிய தாவீதைப் போல பூரணமாய் கர்த்தரை பின்பற்றாமல். ஸோ அப்ப தாவீது பூரணமாய் கர்த்தரை பின்பற்றினார் என்று சொல்லி, தாவீதோடு தேவன் நித்திய உடன்படிக்கையை செய்தார். அது சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்து இந்த பூமியிலே 1000 வருஷ அரசாட்சி முடிந்து நாங்கள் தேவனோடு கூட நித்தியமாய் காலமாய் வாழுகின்ற இந்த பூமியின் அழிவு வரைக்கும், இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை மாறுகிறதில்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேலை தேவன் நினைவு கூறுகிறவராயிருக்கின்றார் என்று சொல்லி, அப்ப ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் யாரோடு நித்திய உடன்படிக்கையை செய்கின்றார்? தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவனும் தேவனை பூரணமாய் பின்பற்றுகிறவனுமாய் இருக்கிறவனோடு தேவனுடைய நித்திய உடன்படிக்கை கடந்து வருகின்றது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் போது அவன் கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் உண்மை உள்ளவனாய் காணப்படும் போது பிதா கிறிஸ்துவுக்குள் செய்த அந்த உடன்படிக்கை கடந்து வருகின்றது. நாங்கள் அதை மீறும் போது, அதாவது எப்படி ஏசாவுக்கு வர வேண்டிய அந்த புத்திர சுவிகாரத்தை ஏசா அசட்டையாய் எண்ணி கூழுக்காக அதை விட்டு கொடுத்தது போல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை அசட்டையா எண்ணி உலகத்தின் இச்சைக்கும் பண ஆசைக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நாங்கள் விட்டு கொடுப்போமானால் ஏசா புத்திர சுவிகாரத்தை இழந்தது போல நாங்கள் சிலவழில் நித்திய ஜீவனையும் இழக்க வேண்டி வரும். அதை பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், நோவாவின் நாட்களிலே அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உணர்வில்லாதவர்களும் இருந்தது போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே காணப்படும் என்று சொல்லி உணர்வுள்ள இருதயம் தேவன் விரும்புகிறதாக காணப்படுகிறது. பாருங்க, எப்படி தாவீதை போல சாலமோன் தேவனுக்கு முன்பாக பூரணமானவனாய், அதாவது பூரணமாய் பின்பற்றாமல் என்று. அப்ப தாவீது பூரணமாய் பின்பற்றி இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியை பெறாத தாவீதே தன் தவறை உணர்ந்து பூரணமாய் தேவனை பின்பற்றும் போது பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் அதை செய்ய வேண்டியது அதிக கடமையாயிருக்கிறது. நிச்சயம் நாங்கள் கிருபைகளுக்கு உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு, கிருபைகள் நிறைய உண்டு. ஆனால் தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுத்து, அதனால் அதிகம் கொடுத்தவனுக்கு அதிகம் கேட்கப்படும் என்று சொல்லி தாவீதுக்கு கேட்கிறத விட எங்கள்கிட்ட கூட கேட்கப்படும். ஏன்னா தாவீதுக்கு பரிசுத்த ஆவி அப்போ காணப்பட்டது. ஆனாலும் பரிசுத்த ஆவி அந்த நேரத்திலே பாவ மன்னிப்பில் பூரணமாய் கொடுக்கப்படவில்லை, நிறைவாய் கொடுக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அப்ப தேவன் என்னிடத்திலே கேட்பார், நான் உனக்கு கொடுத்தேன், வார்த்தையை கொடுத்தேன், நான் நேரம் வந்து சொன்னேன், என்னுடைய வசனம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நீ அசட்டை பண்ணினாய் என்று சொல்லி வார்த்தை எங்களுக்கு உண்மையுள்ளதாக இருக்கின்றது. அதே போல 2 சாமுவேல் 12:13 நாங்கள் வாசிப்போம். 2 சாமுவேல் 12:13. அவன் அப்பொழுது தாவீது நாத்தான் வேலிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார் என்றான். அவன் அறிக்கை இடுகிறான், நாங்கள் பாவம் செஞ்சுட்டு சொல்றோம் இல்லை, கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்தோம் என்று சொல்லி அந்த பாவத்தை நாங்கள் விட்டு விட நினைக்கிறதில்லை, பாவத்தை அறிக்கையிட நினைக்கிறதில்லை. ஆனால் கர்த்தர் மன்னிப்பார் என்று அதற்கு விரோதமாய் நாங்கள் அந்த இருமாப்பாய் காணப்படுகின்றவர்களாய்த்தான் நாங்கள் காணுகின்றோம். அநேகரை நான் பார்த்திருக்கின்றேன். குறை சொல்லவில்லை. நான் எங்களுடைய இருதயம் எப்படி காணப்பட வேண்டுமானால், நான் ஒரு பாவம் செய்தேனால் தேவனிடத்திலே வந்து, தேவரீர் எனக்கு இந்த பாவத்தை மன்னிங்க, நான் மனம் கசந்து விட்டு விடுகிறேன், இனி நான் இந்த பாவத்தை செய்வதில்லை என்று சொல்லி அவன் மனம் கசந்து மனம் திரும்பும் போது தேவன் என்ன செய்கின்றார் என்றால்
என் பாவத்தை அவர் நீங்கச் செய்கின்றார். இயேசு கிறிஸ்துவினாலே பிறந்து ஒருவன் விழுவான், பலவீனம் கொடுக்கிறவனாயிருக்கலாம், விழலாம், எழும்பலாம். ஆனால் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் அவனுக்கு மரணம் உண்டாகின்றது என்று சொல்லி நாங்கள் ரோமரிலே வாசிக்கின்றோம். அப்போ எனக்கு ரோமர் 2:10 மட்டும் சொல்கிறான், நல்லா பிடிக்கும். அங்கே தெளிவாக சொல்லப்படுகின்றது. அதாவது எங்களோட தமிழில் சொல்லுவாங்க, அது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு எருமைக்கு மேலே மழை தண்ணி ஊற்றினா அது நிற்காத, வளைஞ்சு போயிடும் என்று சொல்லி, அதே மாதிரி தான் பைபிளும் சொல்லுது. சிலருக்கு எப்படித்தான் சொன்னாலும் அந்த வார்த்தை அவங்களிடத்திலே தங்குறதில்லை என்று சொல்லி, எங்களுடைய அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுடைய இருதயத்திலே தங்கணும். அப்படி தங்கும் போது தான் இவைகள் காணப்படும் என்று சொல்லி, அப்போ அவன் சொல்லுகிறான், பாவம் செய்தேன் என்றான். நான் தன்மேல் தாவீதை நோக்கி, உன்னுடைய இருதயம் உணர்வடைந்தது, உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக மனம் திரும்பினது, நீ மனஸ்தாபப்படுகின்றாய். தாவீதே, நீ கவலைப்படாதே, கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி. ஆனால் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு போவோமானால் ஆண்டவர் தாவீதுக்கு நாத்தான்வேலோட சொல்லுகின்றார், நீ அவனை கொலை செய்தபடியினாலே உன்னுடைய, அதாவது எப்பொழுதும் உன் கைக்கு விரோதமாய் யுத்தம் இருக்கும் என்று சொல்லி, அதே போல் பத்சபாலினுடைய, அதாவது தாவீதுக்கு பத்சபாலுக்கு பிறந்த முதல் குமாரன் சாவான் என்று சொல்லி அவனை அவர் வாதையினாலே அடிக்கின்றார். பின்பு சாலமோனை கொடுக்கின்றார். ஆனால் சாலமோனுடையாக அவருடைய சந்ததி பெருகிறது, தாவீதினுடைய சந்ததி. ஆனால் தாவீதும் கர்த்தருடைய கிருபையை தாவீது கொடுத்த கர்த்தருடைய கிருபையை சாலமோன் அதை கண்டு விழுந்து விடுகின்றான். எங்களுக்கு கர்த்தர் மன்னித்ததும் காட்டப்படுகின்றது, கர்த்தர் அடித்ததும் காட்டப்படுகின்றது. கர்த்தர் எங்கே அடிக்கின்றார், எங்கே மன்னிக்கின்றார் என்று எங்களுக்கு தெளிவாய் காட்டப்படுகிறது. மனம் திரும்பும் போது, மனஸ்தாபப்படும் போது, அந்த வழிகளை விட்டு விட்டு வரும்போது கர்த்தர் மன்னிக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். மனஸ்தாபப்படாமல் கர்த்தருக்கு திரும்பி வராமல் நாங்கள் போகும்போது கர்த்தர் அடிக்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம், தண்டிக்கிறதையும் பார்க்கின்றோம். நான் பயப்படுத்தவில்லை, அதுதான் இன்றைக்கும் தேவனுடைய மாறாத பிரமாணமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரமாணம் அதுதான். தன் ஜீவனுக்கு ஜீவன், மரணத்துக்கு மரணம், நீதிக்கு நீதி, அநீதிக்கு அநீதி. அந்த பிரமாணம் எப்பொழுதும் மாறாது. பழைய ஏற்பாடு முதல், ஆதாம் முதல் கிறிஸ்து வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் தேவனுடைய பிரமாணம் மாறுகிறதில்லை. மனுஷன் தங்களுக்கு விருப்பமானபடி மாற்றி பேசலாம், சொல்லலாம். The word of God is never going to be changed. கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் மாறாது. நாங்கள் தாவீது அழகாய் சொல்லி வைத்திருக்கின்றார். பாவம் செய்த தாவீது, மனம் திரும்பின தாவீது சொல்லி வைத்திருக்கின்றார், ஆண்டவரே நீர் பலிய விரும்புறதில்லை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பலிகள் பாவத்தை நிவர்த்தி பண்ணும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களே, நாங்களுடைய பலிகள், எங்களுடைய காணிக்கைகள் எங்களுடைய பாவத்தை மறைக்கும் என்று நினைக்கின்றோம். மனம் திரும்பாத பலிகள், காணிக்கைகள் பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது, அது பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் பலியை விரும்பல, இரக்கத்தை விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இந்த இரக்கத்தின் அர்த்தம் என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை 12 பேருக்கும் சொல்லும்போது சொல்லுகின்றார். அப்ப எங்களுக்கும் இரக்கம் என்ன, பலி என்ன என்று தெரிய வேண்டும். அப்ப தாவீது அழகாய் சொல்லும்போது சொல்லுகின்றார். அதற்காகத்தான் சங்கீதம் 51க்கு போக வேண்டும். சங்கீதம் 51 ஆண்டவர் 16வது வசனத்திலே தாவீது அழகாய் சொல்லுகின்றார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, ஆனால் நீர் விரும்பினால் நான் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தகன பலி என்பது மிருகங்களை அவருக்கு பலியாய் ஒப்பு கொடுக்கின்றது. அப்ப தேவனுக்கு ஏற்கும் என்றதில் நடக்கிற தேவனுக்கு ஏற்ற
பலிகள் நொறுங்குண்ட ஆவிகள் தான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிய. எப்போ ஒருவனுடைய இருதயம் நொறுங்குண்டு போகும் என்று சொன்னால், அவன் தான் செய்த தவறை உணர்ந்து தேவனிடத்திலே மனஸ்தாபப்படும் போதுதான், அல்லது விரோதமாய் செய்தவனுக்கு முன்பாக மனஸ்தாபப்பட்டு என்னை மன்னி என்று சொல்லி அவனிடத்திலே அந்த மன்னிப்பை கேட்டு அவனோடு ஒப்புரவாகும் போதுதான் அந்த இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் காணப்படுகிறது. அந்த நொறுங்குண்ட இருதயம் என்று அவர் சொல்லுகிறது எது என்று சொன்னால், அப்பொழுது நீ ஒப்புரவாகுவாய் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். உனக்கும் உன் சகோதரனுக்கும் விரோதமாய் ஒரு காரியம் காணப்படுமானால் நீ காணிக்கை செலுத்தும் முன்பு உன்னுடைய சகோதரனோடு போய் ஒப்புரவாகிட்டு வான்னு சொல்லி, அப்படி ஒப்புரவாகும் போது இருதயம் நறுங்குண்டதுமாய் இருக்கும். எப்படி என்று சொன்னால், எனக்கு ஒரு சகோதரன் உண்டு, நான் அவனோடு மனஸ்தாபப்பட்டேன், சண்டை பிடிச்ச ஏதோ ஒரு காரியம், ஆனால் நான் அவனோடு போய் ஒப்புரவாகும் போது என்னுடைய இருதயம் நொறுங்கும். என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்தளவுக்கு என்னுடைய இருதயம் நொறுங்கும், என் கண்கள் கலங்கும், என் ஆவி கலங்கும். அதே நேரம் அவனோடு ஒப்புரமான பின்பு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பலம் வரும். அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். என்னென்று சொன்னால், நீ பலனடைய வேண்டுமானால், ஆவியிலே பலனடைய வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தையிலே பலனடைய வேண்டுமானால், நீ செய்த தவறை நினைத்து மனம் திரும்பி உன்னுடைய இருதயம் நறுங்குண்டதுமாய் தேவனுக்கு முன்பாக காணப்படும் போது கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். ஆனால் அப்படி காணப்படாமல் இருமாப்பும் அகந்தையும் உடையதாய் செய்த தவறை உணராமல் காணப்படுமானால் நாங்கள் தேவனிடத்திலே எதை பெற்றுக்கொள்வோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப தாவீதுடைய இருதயம் நொறுங்கின்றது. தேவன் கண்டார், அவனை கர்த்தர் பாவத்தை மன்னித்தார். அதான் 17வது வசனம் 7வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா 8:6 சொல்லுகிறது, நான் அவர்கள் பேசுகிறதை கவனித்து கேட்கிறேன் என்று சொல்லி. அப்போ தேவனங்களை கவனிக்கின்றவராயிருக்கின்றார். நாங்கள் பேசுகிற, செய்கின்ற, நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் தேவன் கவனிக்கிறவராயிருக்கின்றார். அதற்கேற்றபடி தான் அவர் எங்களிடத்திலே கிரியை செய்கின்றவராயிருக்கின்றார். அப்படித்தான் அவர் இருக்கின்றார். அவருக்கு சகல அதிகாரம் உண்டு. அதற்காக அவர் அநீதியாய் எதையும் செய்துவிடப் போவதில்லை, செய்வதும் இல்லை. அவர் நீதிபரராயிருக்கின்றார். ஒரு தேவன் இருக்கின்றார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கின்றார். அவர் நீதிமானுக்கும் அவர்தான் தேவன், அநீதிமானுக்கும் அவர்தான் தேவன். நீதி செய்கிறவனுக்கும் அவர்தான் தேவன், அநீதியாய் செய்கிறவருக்கும் அவர்தான் தேவன். ஆனால் அவர் ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறார். நீதி செய்பவன் நீதியை பெற்றுக்கொள்ளுகிறான், அநீதி செய்பவன் அநீதிக்கேற்ற தண்டனையை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி, அநீதி செய்கிறவனுக்கு நீதிக்குரிய காரியத்தை தேவனால் கொடுத்துவிட முடியாது. அன்பான பிரியமானவர்களை, ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகின்றேன். உண்மை உள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம், மனஸ்தாபப்படுகின்ற இருதயம் காணப்படும் போது தேவனுடைய இரக்கம் அந்த மனுஷனை நிரப்பும், அல்ல அந்த மனுஷியை நிரப்பும், அந்த பர்சனை நிரப்பும். அந்த இருதயம் நிரம்ப 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 தாவீது சொன்னது போல அப்படி வரும்போது தாவீது எப்படி கேட்கின்றார் என்று பாருங்க. அவர் சொல்லுகிறார், அவர் அந்த 51 ஃபுல்லாக வாசித்து பாருங்க. 9 என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்றென்றைக்கும் என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலும் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகரும் உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளுக்கும் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும். தேவனே, இரத்த பழிக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும் என்று சொல்லி, அப்ப அவருடைய இருதயம் என்ன காரியத்தை விரும்புகின்றது? தாவீதுடைய இருதயம் என்ன காரியத்தை விரும்பினது? தேவன் தாவீதோடு இருந்ததற்கும் தாவீதோடு கூட நித்திய உடன்படிக்கை,
ஆபிரகாமுக்கு கூட சொல்லல நித்திய உடன்படிக்கை என்று. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை என்று தான் சொல்லுகிறார். தாவீதுக்கு தான் சொல்ல, நான் உன்னோடு பண்ணின நித்திய உடன்படிக்கை என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லித்தான். ஆபிரகாமுக்குள்ளாகத்தான் தாவீது, ஆபிரகாமுக்குள்ளாகத்தான் கிறிஸ்து. ஆனாலும் ஆபிரகாமை விட ஆபிரகாமோடு இருந்த தேவன் தாவீதோடு கூட அதிகமாக இருந்தார். எங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் இருக்க விரும்புகிறவராக இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவனாய், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவனாய், கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கின்றவனாய், அதை தேடி தியானித்து அதற்குள்ளே நடக்கும் போது தேவன் எங்களோடு கூட இருப்பார். சிலவுல நான் ராஜாவாக முடியாது, தாவீதை போல ஐஸ்வர்யவானாக முடியாது. அது தாவீதனுடைய காலம். தாவீதை ஏன் ராஜாவாக்கினார், தாவீதை ஏன் ஐஸ்வர்யவானான், அதுக்கு பின்னாலே பல பல காரியங்கள் உண்டு. தாவீதுக்கு பின்பு வந்த கிறிஸ்து ஐஸ்வர்யவானாகல்ல, ராஜாவாகல்ல. அப்போஸ்தலர்கள் ராஜாவாகல்ல, ஐஸ்வர்யவான்கள் ஆகல்ல. அதற்கு பிறகு வந்த நிறைய தீர்க்கதரிசிகள் ராஜாவாகல்ல. இவர் சொல்லுகிற சிலர் ராஜாவாக இருக்கின்றார்கள். ஆனால் அதில் இன்னொரு காரியம் இருக்கிறது. நான் அதை வாசிக்க விட்டேன். என்னென்று சொன்னால், அவர்கள் இருதயத்திலே ஆண்டவர் வைக்கின்றபடியினாலே அவர்கள் ஏன் அதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், பெருமைகளையும் அவர்கள் பெருமைகளை விரும்புகிறபடி பொருளாசைக்காரர். 10வது வசனம், எரேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பொருளாசைக்காரராய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி. அப்ப ஞானம் என்னிடத்திலே உண்டு. அதை ஃபுல்லாக வாசிச்சு கொண்டு அந்த வந்தால் தான் தெரியும். 8வது வசனத்திலே சொல்லுகிறது, எங்களிடத்திலே ஞானம் உண்டு என்றும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்றும் எங்களிடத்திலே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வழிகளிலே நடக்கிறார்கள் இல்லை. தேவனிடத்திலே வழிகளிலே நடக்காமல் இருக்கின்றவர்கள் எப்படி தங்களை ஞானவான்கள் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானமே என்று சொல்லிக் கொண்டு வருகிற தேவன் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் அவர்களுடைய ஸ்திரிகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவர்கள் காட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லி போட்டு, மற்ற ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி எங்கள் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். நோய்களை குணமாக்காமல், நோய்களை காயங்கட்டாமல், நோய்களுக்கு மருந்து கொடுக்காமல், மேல் பூசாய் பூசி, அதாவது பாவத்திலே இருக்கிறவர்களை மனம் திரும்ப என்று சொல்லாமல், மனம் திரும்ப செய்யாமல், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்லாமல், கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது என்று சொல்லி மேல் பூசாய் பூசி அவர்களை அந்த பாவத்துக்குள்ளும் அழிமைக்குள்ளும் அதுகளுக்குள்ளும் வைத்திருக்கின்ற தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலே காணப்படுகிறார் என்று. அதே போலதான் இன்றைய நாட்களிலும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகம் போலி தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் தனங்களை மனம் திரும்பும்படி தேவன் பக்கமாய் திருப்பாமல் பொருளாசைக்காரராயிருந்து ஐஸ்வர்யவான்களாய் வாழும்படி, ஐஸ்வர்யங்களை சொற்களை பெற்றுக்கொள்ளும்படி, தசமமாக காணிக்கைகளை சுதந்திரித்துக் கொண்டு தங்களை ஊழியக்காரர்களாய் காண்பித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் இந்த நாட்களிலே காணப்படுகிற எல்லாரையும் சொல்லவில்லை. அவர்களை நிதானித்து அறிய வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய வேலை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறதானது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள். இதை கேட்கின்ற யாவருக்கும் நான் சொல்லுகிறதான காரியம், நான் சிந்திக்கின்றது, நான் பேசுகின்றது, நான் செயல்படுகின்றது எல்லாமே கர்த்தருக்கு உண்மையுள்ளதாய் காணப்படும்படி தேவனங்களை நடத்தும்படியாய் பிதாவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் உம்முடைய நிலைவரமான ஆவியை எனக்கு கொடுங்கப்பா. உம்முடைய ஞானத்தை எனக்கு கொடுங்கிறேனே. உம்முடைய வழிகளை விட்டு போகாதபடிக்கு, உம்முடைய பாதையை விட்டு விலகாதபடிக்கு என் கால்களுக்கு பலன், என் ஆவிக்கு பலன், என் சிந்தைக்கு பலன், ஞானம், விடுதலை, விவேகம், புத்தி எனக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கூடாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பா, இந்த
இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பூமியிலே உள்ளவைகளை பார்த்து, பூமியிலே நாங்கள் பார்த்து வாழாமல், பழகி வாழாமல், தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு, பரிசுத்த ஆவி ஞானத்துக்கு உட்பட்டு, விடுதலைகளுக்கு உட்பட்டு வாழ தேவரின் நிற்கிற தரும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.